ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க கோரி நாடு முழுவதும் நாளை மருந்து கடைகள் மூடப்படுகின்றன. நாடு தழுவி வேலைநிறுத்தம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் சுமார் 12.4 லட்சம் மருந்துகள் வேலைநிறுத்தம் மேற்கொள்வதாக மருந்து விநியோகம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை 20ஆம் தேதி வேலைநிறுத்தம் நடைபெறுவதாலும் அவசர கால மருந்துகள் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் சங்கங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆன்லைன் மருந்து விற்பனைகளில் முறைப்படுத்தப்படாத ஆன்லைன் மருந்து விற்பனையால் நோயாளிகளின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. முறையான சரிபார்ப்பு இன்றி மருந்துகள் விநியோகம், ஒரே மருந்து சீட்டை பலமுறை பயன்படுத்தும் அவலநிலை ஏற்பட்டு இருப்பதாக AIOCD தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுதும் வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க கோரி நாடு முழுவதும் நாளை மருந்து கடைகள் மூடப்படுகின்றன. ஆன்லைன் மருந்து விற்பனைகளில் விதிமீறல் புகார் எழுந்த நிலையில் ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க நாளை நாடு முழுவதும் மருந்துகள் மூடப்படுகின்றன. சுமார் 12.4 லட்சம் மருந்துகள் வேலைநிறுத்தம் மேற்கொள்வதால் மருந்து விநியோகம் பாதிக்க வாய்ப்பு இருப்பதாக வெளியாகியிருக்கிறது. அகில இந்திய மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை மே 20ஆம் தேதி வேலைநிறுத்தம் நடைபெற்றாலும் அவசர கால மருந்துகள் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக AIOCD தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் நாளை மருந்து கடைகள் வேலைநிறுத்தம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முறைப்படுத்தப்படாத ஆன்லைன் மருந்து விற்பனையால் நோயாளிகளின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன.